ஹாய் ஹலோ ரமன் கோலா வியூவர்ஸ். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஒரு மொபைல் வாங்கும்போது எங்களை ஒரு ஸ்கேம் பண்ண பார்த்தாங்க. காசி நீமாடா அந்த ஸ்கேம்லேருந்து எப்படி தப்பிச்சோம், அதை தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணோன்றதை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் மொபைல் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இந்த ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறதுன்றதை நாங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பாக்காக நான் ஒரு ஃபோன் வாங்கலான்னு டிசைட் பண்ணுறேன். இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. ஏன்னா ஆக்சுவலாக அவர் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போது அவரோட வச்சிருக்கிற ஃபோன் வந்து டிஸ்பிளே ஒடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு புது ஃபோன் இருக்கட்டும், ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு கான்டாக்ட் பண்ணாத ஒரு மாதிரி ஃப்ளிக்கர்லாம் ஆகும். ஸோ எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வாங்கலான்னு முடிவு பண்ணுறேன். ஸோ முடிவு பண்ணிவிட்டு ஒரு 20,000 உள்ள ஒரு பட்ஜெட்டில் பார்க்கும்போது சாம்சங் M34 5Gன்ற ஃபோனை வந்து நிறைய க்ரைட்டீரியாவில் ஓகே இந்த ஃபோன் நல்லாயிருக்கும் அவருக்குன்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசானு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸ் இருந்துச்சு. அந்த ஃபோனே நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன். நான் என்றைக்கு ஆர்டர் பண்ணுறேன்னா Jan 2 ஆர்டர் பண்ணுறேன். எனக்கு குவிக்காக டெலிவரி வேணும். அந்த வீக்கெண்ட் தான் அவர் போகிறாரு. ஸோ Jan 4 வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க ஃபோனுன்ட்டு இருந்தது. சரி ஓகே, ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதுக்கு வந்து 49 ரூபா. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அதாவது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஃப்ளிப்கார்ட்ல இருந்து போனை ஓப்பன் பண்ணி பார்த்தா செங்கல் இருந்துச்சு இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றது. அதனால அதுவும் பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸோ நம்ம எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் வந்து 4th January. ஸோ 4th January மதியம் போல் வந்துட்டு எனக்கு கால் வந்திருந்தேன். ஸோ அந்த டெலிவரி பர்சன் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கையிலேயே தரல, அவரே ஓப்பன் பண்ணார். சீல் வந்து அவங்களே ஓப்பன் பண்ணாங்க. லைக் சாம்சங்கோட சீல் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் ஒரு பிங்க் கலரில் ஒரு சீல் ஒன்று இருந்தது. ஸோ அவரே எல்லா சீலுமே அவர் தான் பிரித்தார். அவரே பிரிச்சுட்டு புது ஃபோனாக அப்படியே இருந்தது. அது அந்த பாக்ஸில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, பாக்ஸ் இருந்துச்சு. உள்ள ஃபோனுமே வந்து கவரோடு இருந்துச்சு. சரி ஓகே, புது ஃபோன் தான், பார்க்கும்போது தெரிஞ்சு புது ஃபோன் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு நான் ஆன் பண்ணி பார்த்துருந்துருக்கணும். பட் நான் அதை பண்ணலை. ஸோ ஆன் பண்ணி பார்க்கணுன்றதும் ஒரு இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அவர் சர்ப்ரைஸாக கொடுத்துட்டேன். அவங்களும் ஹாப்பி. ஸோ நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபோனை வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா சாம்சங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹோம் பேஜ் போயிடுச்சு. அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு. நேராவே போலாமே, போகலையே. ஜென்ரலா நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கும்போது என்ன வரும்னா அந்த ஃபோனை செட்டப் பண்ற அந்த ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு என்ன லாங்குவேஜ், அந்த விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே வரல. டேரெக்டாக ஹோம் பேஜ் போச்சு. எனக்கு வந்து ஒரு டவுட்டு. நான் வந்து ஆக்சுவலாக சாம்சங் ஃபோன் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஒருவேளை சாம்சங்ல இப்படி தானா அப்படின்றதுமே எனக்கு தெரியல. யார நம்பர்னே தெரியல தாசனா. ஸோ இது என்னடா இது ஒரே சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், சரி ஓகே, ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அப்போத்துலேருந்து உங்கள் வாரண்டி ஆக்டிவேட் ஆகும். ஸோ சிமிலராக சாம்சங்லேயும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நான் சாம்சங் ஃபோன் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் வெப்சைட். சாம்சங் ஃபோன் ரெஜிஸ்டர்னு சொன்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து அந்த வெப்சைட் வந்துடும். நான் அந்த வெப்சைட் லிங்க்கும் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட், சாம்சங் அக்கௌண்ட் வேணும். ஸோ அந்த அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து சாம்சங் அக்கௌண்ட் உங்கள் ஜிமெயில் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் டிவைஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐஎம்ஐ நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட் போயிட்டு உங்கள் ஐஎம்ஐ நம்பர் கொடுத்து வெரிஃபைன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து பர்ச்சேஸ் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் டேட் நான் பார்க்குறேன். பர்ச்சேஸ் டேட் வந்து 28 டிசம்பர். எனக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணது Jan 2, வந்தது Jan 4. ஸோ 28 டிசம்பர் வருது. என்ன இது ஒரு 1 வீக் ஹெட்டாக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு டவுட் வருது. சாம்சங் கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணலாம், இதை வெரிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் கால் பண்ணி நான் இந்த ஐஎம்ஐ ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் சொல்லுவோம். அவங்களுமே சொல்கிறாங்க, ஆமாம் ப்ரோ பர்ச்சேஸ் டேட் வந்துட்டு 28 டிசம்பர்னு இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அது வந்து கரெக்ட் டேட்டுக்கு வந்துடும். இன்னைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த டேட்லேருந்து மாறிடும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து அதில் ஒரு டவுட்டு. சரி நம்ம ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆன்லைனில் பொறுத்தவரையும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் பக்கம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ரெஜிஸ்டர் பண்ணல. ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஏதாச்சும் டேட்டா நம்மளால் அந்த ஃபோன்லேருந்து இன்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பார்க்கும்போது
மொபைல் டேட்டா இந்த விஷயம்லாம் ஏதாவது செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது டேட்டா யூசேஜ் பார்க்குறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. டேட்டா யூசேஜ் பார்த்தா ஆல்ரெடி வந்து 694 MB யூஸ்டுன்னு வருது. நான் ஃபோன் ஆன் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணல, மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணல, சிம்மு போடல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு ஃபோனை நான் ஆன் பண்ணியிருக்கேன். எதுக்கு வந்துட்டு ஒரு 684 MB டேட்டா யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா ஸோ அந்த டேட்டா எந்த பீரியட்ல யூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7th இருந்து டிசம்பர் 28 இந்த பீரியட்ல யூஸ் ஆயிருக்கு. டிசம்பர் 7th யாரோ ஒருத்தவங்க ஆன் பண்ணியிருக்காங்க, பட் ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனால் ரெஜிஸ்டர் வந்து என்னைக்கு பண்ணுறாங்கன்னா 28 டிசம்பர் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த மினிமைஸ் பண்ணுவோம்ல, நம்ம ஆப்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணும்போது பார்த்தா நிறைய ஆப்ஸ் அதில் ஓப்பனாக இருக்குது. கேலக்ஸி ஓப்பனாக இருக்குது, க்ரோம் ஓப்பனாக இருந்துச்சு. இந்த மாதிரி 2-3 ஆப்ஸ் வந்து அதில் வந்து அந்த கூகுள் க்ரோமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சர்ச் பண்ணியிருக்கான். இஸ் மை நியூ சாம்சங் M34 இஸ் யூஸ்ட் ஆர் நியூ அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணியிருக்கான். ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. சரி என்னடா இது ஆல்ரெடி சர்ச் எல்லாம் இதில் காட்டுதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்க்ரீன் வந்துருச்சு, சைன் இன் டு யுவர் கூகுள் அக்கௌண்ட் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து அப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், ஓகே இது வந்துட்டு ஒரு யூஸ்டு ஃபோனை தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஒருத்தன் வந்து தேடி இருக்கான், அதை அப்படியே விட்டுருக்கானா, ஓகே 7th ஒருத்தன் யூஸ் பண்ணியிருக்கான் அந்த ஃபோனை, ஏதோ ஒரு ரீசனுக்கு கொடுத்துருக்கான். இவன் வந்து 28 யூஸ் பண்ண ஒரு யூசர் வந்து 28 ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவன் டவுட் ஆகி ஏதோ சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். 3rd வந்து இப்போ நான் வாங்கியிருக்கேன். இதில் இன்னொன்று ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த இமேஜஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். சாம்சங் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அவங்க ஒரு சீல் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த பாக்ஸோட சீலை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நம்ம சீல் க்ளோஸ் ஆகுது, அதுக்கு அடியில் இன்னொன்று ஒரு சீல் இருக்குது. அதை வந்து அந்த இதுக்கு முன்னாடி போடுற சீலை பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சீல் வந்து இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சீல் போட்டிருக்கான். அதை பிக்கும்போது லைட்டாக தெரியுது, கட் பண்ணியிருக்கான். அதை பண்ணவா அதை ஒழுங்காக பண்ணமா வேணாமா, ஒரு சின்ன ஒரு தடயத்தை விட்டுனா அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட வேர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்றது. ஃப்ளிப்கார்ட்டுக்கு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு கஸ்டமர் கேர் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இவ்வளோ எவிடென்சஸும் எல்லாமே ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இதெல்லாம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சாம்சங் ரெஜிஸ்டர் வெப்சைட்லேயே பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள் நான் ஆர்டர் பண்ண டேட் வந்து 2nd, டெலிவரி ஆனது Jan 4th. பட் சாம்சங் வெப்சைட்லேயே கிளியராக அது மென்ஷன் ஆயிருக்கு. 28 வந்து இந்த ஃபோன் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு மென்ஷன் ஆயிருக்கு. இந்த மீன் டைமில் வந்து டேட்டா யூசேஜும் நடந்திருக்கு, ஃபோனில் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இன்பில்ட்டான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு கால் பண்ணுறேன். லாஸ்ட்டாக எல்லாமே ஓகே சார், சாரி ஃபார் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு, அச்சோ பாவம் உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே அப்படி எல்லாம் நல்லா வந்து அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, நீ வந்து உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற வந்து ஒரு சாம்சங் வெரிஃபைடு ஷோரூமுக்கு போகணும், ஆத்தரைஸ்ட் ஷோரூமுக்கு போயிட்டு இந்த ஃபோனை காட்டி அவங்க சொல்லணும் இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி யூஸ்டுன்னு, அப்படின்னா நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரி ஓகே வேறு என்ன பண்ணுறது, நம்ம இப்போ காசும் கொடுத்தாச்சு வாங்கவும் செஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு சரி சாம்சங் ஷோரூமுக்கு போகிறேன். அங்கே போயிட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே சாம்சங் ஷோரூமில் பார்த்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ண உடனே அவங்களும் சொல்லிட்டாங்க, இல்லை பிரதர் இந்த ஃபோன் ஆல்ரெடி யூஸ்டு, இது வந்து 28 டிசம்பரே வந்து யூஸ் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் வந்து இது ஓகே தான், உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தால் ப்ரூஃப் கேட்குறாங்க ஃப்ளிப்கார்ட்டில், நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் வச்சு தான் அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு ஜாப் ஷீட் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. நான் அந்த ஜாப் ஷீட்டும் வந்து அட்டாச் பண்ணுறேன். அந்த ஜாப் ஷீட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா, கஸ்டமர் ரெக்வெஸ்ட் ஃபார் டேட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த டேட்டு பர்ச்சேஸ் டேட் என்னைக்கு 28 டிசம்பர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு ஜாப் ஷீட் கொடுக்குறாங்க. ஸோ நான் ஜாப் ஷீட்டு வாங்கிட்டு அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிட்டு நான் கால் பண்ணுறேன், இந்த மாதிரி ஜாப் ஷீட் அப்லோட் பண்ணிட்டேன், செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் என்ன சொன்னாங்க, இதை வந்து யார் வெரிஃபை பண்ணுவோம்னா எங்கள் பேக் அண்ட் டீம் வெரிஃபை பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணி அது கன்ஃபார்ம் ஆன உடனே ப்ராசஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து சாம்சங் ஷோரூமுக்கு நம்ம போகிறது. அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
இதுக்கப்புறம் எனக்கு புரியல என்ன பேக் அண்ட் டீம் வெரிஃபை பண்ணி என்ன கன்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொல்லிட்டு சரி ஓகே நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5th வந்துட்டு நான் இந்த ஜாப் ஷீட்லாம் வாங்கி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து 6th கால் பண்ணுறேன். என்னங்க ஆச்சுன்னா செக் பண்ணிவிட்டு வந்து ஒரு 5 பிஸ்னஸ் டேஸ் வேணும், அதாவது ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரெசல்யூஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? சரிடா எப்பா 10th சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். 10ஆம் தேதி ஆயிடுச்சு. 10ஆம் தேதி வரையும் நான் வெயிட் பண்ணுறேன். 10th வந்து அவங்க கால் பண்ணல, நான் தான் கஸ்டமர் கேர் கால் பண்ணேன். அவங்களா ஏதோ இன்டிமேஷன் அந்த மாதிரிலாம் கால் பண்ணி கேட்குறேன். அவங்க வந்து எடுத்த உடனே இது ஒன்று சொல்லி இவங்க சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, எங்கள் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமருக்கு எப்படி ஆகக்கூடாது, இவ்வளோ வளவலன்னு பேசிட்டு லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு டே தேவைப்படுது ரெசல்யூஷனுக்கு, எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, அது நாங்கள் செக் பண்ணுவோம். ஏன்னா டே 5ஆம் தேதியே நான் சொல்லிட்டேன் இந்த ஃபோனோடைய வந்து பழைய ஃபோனு யூஸ்டு ஃபோனுன்ற ப்ரூவும் பண்ணியாச்சு, இன்னும் என்ன டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு 11ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. சரி 11ஆம் தேதி என்னடா இதுன்னு சொல்லி ஒரு நாள் தானே, அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு அகைன் நாங்கள் 11th மறுபடியும் நான் கால் பண்ணுறேன். மறுபடியும் வந்து இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 12th கால் பண்ணால் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன பறக்கான அது? ஸோ கடைசியில் 13ஆம் தேதி ஒரு ஃபோன் வச்சு நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் ஒருத்தர் இருந்தார். நம்ம அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம ஒரு கன்சியூமர் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கலாம் என்னதான் இதுன்ட்டு. இது அதுக்கு நீ இவ்வளோ லெத்தார்ஜிக்காக விடக்கூடாது இல்லையா? ஒருத்தவங்க காசு உன்ட்ட நீ வச்சுருக்க, 2ஆம் தேதி உனக்கு பேமெண்ட் ஆகுது, 4ஆம் தேதி 5ஆம் தேதி உனக்கு இஷ்யூ சொல்லியாச்சு, இன்னைக்கு 13ஆம் தேதி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் மோர் தென் அ வீக். ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே நீ வந்து கஸ்டமர் மணி வச்சுப்ப, நீ ப்ளே பண்ணிட்டு இருப்ப, உன் செல்லர் பிரச்சனைக்கும் உன் பிரச்சனைக்கும் வந்துட்டு கஸ்டமர் கூட ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் 13th அன்னைக்கு கால் வருது. ஃபர்ஸ்ட் கால் எடுத்தோடனே என்ன ஒரு நாள் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க அவ்வளோதானே அப்படின்னே கேட்டேன். நீ கேக்குற இனிமே நான் தானே கேட்கணும். ஸோ அவங்க வந்து அதுக்கு வந்து இல்லை ரெசல்யூஷன் கிடச்சிருச்சு. என்னங்க ரெசல்யூஷன்னா செல்லர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது யூஸ்டு ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரீஃபண்டை வந்து இனிஷியேட் பண்ணுறோம். அப்பாடா ரோசப்பட்டு கொடுத்துட்டாயா, இந்த அனத்தெல்லாம் கிடைக்குமா அந்த காசு? இனி நிம்மதி இறங்கும்ல. 13th வந்து இவங்க ரீஃபண்ட் ப்ராசஸ் இது பண்ணுறாங்க. வந்துட்டு ஃபோனை ரிட்டர்ன் எடுக்கும்போது அவ்வளோ செக் பண்ணுறான் இந்த ஃபோன் நம்ம எதாவது பண்ணிட்டோமா அப்படின்றது. ஸோ இந்த விஷயம் இவ்வளோ நீ செக் வந்து நீ ஒன்று பண்ணுற, ஆனால் நீ கொடுக்கும்போது உன் செல்லர் சைட்லேருந்து ஒரு ஃபோன் நீ கொடுக்கும்போது நீ இவ்வளோ செக் பண்ணியிருக்கலாம். அதுதான் என்னோட ஒரு சஜஷன். ஏன்டா பணத்தை போடுங்க மாட்டான். பணமா முக்கியம். அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். பேசுறாரு பேச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. 16th அன்னைக்கு எக்ஸாக்டாக ரீஃபண்ட் வந்து அந்த எனக்கு வருது. ஸோ எப்போனா 4ஆம் தேதி ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு அது ரெசல்யூஷன் எவ்வளோ நாள்னு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 12 நாள் ஒரு ரீஃபண்ட் வந்து எனக்கு வர்றதுக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட் எதுக்கு இந்த 12 நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது ஒரு டவுட்ஃபுல் சினாரியோனா ஓகேங்க, ஒரு இது ப்ரூவே ஆயிடுச்சு இதுதான் பிரச்சனைன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து நீ இவ்வளோ நாள் கஸ்டமரை போட்டு தாளிச்சு எடுக்கக்கூடாது. இதுதான் இதை சொல்லத்தான் வந்தியா? ஸோ இதுலேருந்து நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைனா நீ வந்து கஸ்டமருக்கு ஓரியன்டாவோ கஸ்டமர் சப்போர்ட்டிவாக தான் நீ நடந்துக்கணும். அதாவது உன் செல்லர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீ அதுக்கு வந்து கஸ்டமரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ போயிட்டு சாம்சங் ஷோரூம் போய் வெரிஃபை பண்ணிட்டு இது வாங்கிட்டு வா, இதெல்லாம் நீ பண்ணணும் அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஃப்ளிப்கார்ட்டே வந்து இனிஷியேட் எடுத்துட்டு நீ அந்த ஐஎம்ஐ எடுத்து சாம்சங் ஃபோன் நீ சாம்சங் வெப்சைட்டில் போய் செக் பண்ணியிருந்தனா உனக்கே கிடைக்குது. ஒரு லேமன் எனக்கே கிடைக்கும் போது நீ ஒரு கம்பெனின்னு சொல்லும்போது உன்னாலே அதை நீ பார்க்க முடியும். நீ அதை விட்டுட்டு ஒரு கஸ்டமரை வந்துட்டு நான் ஆன்லைனில் ஏன் வாங்குறேன், வெளியே போக முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் நான் ஆன்லைனில் வாங்குறேன்னும் போது நீ என்ன பண்ணணும்னா நீ தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ கஸ்டமருக்கு ஃபேவராக என்ன பண்ணணுன்றதை வந்து பண்ணணும். நீ வந்து உன் செல்லர் பிரச்சனைனா நீ உன் செல்லரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி வாங்கணும். நான் அந்த செல்லரை நம்பி நான் வாங்கலை, நான் ஃப்ளிப்கார்ட்டை நம்பி தான் அந்த ஃபோனை வாங்குறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் ஷுட் டேக் தட் ஓனர்ஷிப். நீ வந்து உன் செல்லர் கரெக்டான ஆளா, அவன் வந்து ஜெனியூனான ப்ராடக்டாக செல் பண்ணுறானா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு இஷ்யூ வந்துட்டு அமேசானில் வந்து நிறைய செல்லர் ரிமூவ் பண்ணாங்க, நிறைய செல்லரை வெரிஃபை பண்ணிவிட்டு நிறைய செல்லர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப மினிமலைஸ் செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்டு.
உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. ஸோ நம்ம ஒரு யூஸராக ஒரு புது ஃபோன் வாங்கினா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அந்த செக் பாயிண்ட். ஃபோன் வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா வைஃபை கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் முதல்ல அதை பண்ணாதீங்க. ஜென்ரலாக வைஃபை கனெக்ட் பண்ணாமே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங் வந்து ஃபோன் நீங்கள் வாங்கும்போதே அந்த சீல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். சீல் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சீல் வந்து பார்த்த ஒரிஜினல் சீல் மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து சைடில் பார்த்தா உள்ளே இன்னொரு ஒரு சீல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் லேட்டராக அது பின்னாடி அலைய தேவையில்லை. ஸோ ரெண்டாவது ஃபோனை வாங்கிட்டு ஆன் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு ஃபோன் புது ஃபோன்னா வந்து டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன் போகாது. ஸோ கரெக்டாக போதா, உங்களை லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுதா, அந்த மாதிரி. ஸோ சில மாடலில் வந்துட்டு டேரெக்டாக போகிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த கேஸ் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோனுக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். எல்லா ஃபோனுக்கும் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் அந்த ஃபோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் வாரண்ட்டி வந்து என்னையிலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண டேட் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போ ஃபோன் ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த டேட்லேருந்து தான் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கணும். ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வேலிடேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னா டேட்டா யூசேஜ் வந்து ஒரு செம்ம பாயிண்ட். இவன் ஃபோனை ரீசெட் பண்ணி தான் கொடுத்துருக்கான். பட் என்ன தான் ரீசெட் பண்ணாலும் அந்த டேட்டா யூசேஜ்ன்ற மேட்டர் வந்து ரீசெட் ஆகலை. 7ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையும் கரெக்டாக நீ இவ்வளோ எம்பி யூஸ் பண்ணியிருக்கேன்றது அது கிளியராக கொடுக்குது. ஸோ அது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நீங்கள் அது ஒரு வேலிடான ஒரு மேட்ரு. நீங்கள் இமீடியட்டாகவே ஆக்ஷன் எடுத்துருங்க. கஸ்டமருக்கு சப்போர்ட் இது பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நான் ஒரு 2 or 3 days விட்டுருந்தேன்னா கூட இவனுக்கு வந்து என்ன வேணால் மாற்றிருப்பாங்க. நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க போங்க. வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தா கூட நான் தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கும். பட் காட்ஸ் கிரேஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் டவுட்ஸ் வந்தனால நான் என்ன பண்ணேன், இந்த ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஏமாற மாட்டோம். நெக்ஸ்ட். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நடக்கிற ஒரு பெரிய ஸ்கேம் பற்றி தாங்க நான் பேசணும். மறுபடியும் முதல்ல இருந்தா, அதாவது இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு நீ ஒன்று வைக்கிற, அதை வந்து உங்களால் அன்செக்லாம் பண்ண முடியாது. அது மேண்டேட்ரி. நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அது மேண்டேட்ரி. மிரட்டில வியாபாரம் பண்றேன். நீ வர டெலிவர் பண்ணுற, டெலிவரி சார்ஜ் வாங்கிக்கிற. ஸோ டெலிவர் பண்ணும்போது அவங்க வந்து ஓப்பன் பண்ணி தராங்க. எனக்கு புரியல, இதுக்கு எதுக்கு 50 ரூபா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வர்ற இருக்கிற ஃபோனு ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணுற நீ, அதெல்லாம் உன்னோட வேலை. நீ வந்து அது ஒழுங்காக ஃபோன் அமைச்சிருக்கியா, இல்லை செங்கல் அமைச்சிருக்கிறியா, இல்லை பெருச்சாலி அமைச்சிருக்கியான்றதெல்லாம் உன்னோட பிரச்சனை. அது கரெக்டா? அப்போ நீ செக் பண்ண வேண்டிய உன் பிரச்சனை. உன் செல்லர் மேலே உனக்கு டவுட் இருக்குன்னு நீ ஒரு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு ஒன்று போடுறேன்னா நீ செல்லர் கிட்ட சார்ஜ் பண்ணு. எங்ககிட்ட கஸ்டமர் கிட்ட வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு ஃபோனுக்கு 50 ரூபான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஆன்லைனில் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது, ஒரு இதுக்குமே ஒரு அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லி நீ 50 ரூபா வாங்கினேன்னா நீ அதில் மட்டுமே டெலிவரி இல்லாமல் எவ்வளோ சம்பாதிக்கிற? அந்த டெலிவரி பண்ண வந்த அண்ணா கிட்ட வந்து நான் கேட்குறேன், ப்ரோ இப்போ இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போடுறாங்களா, நீங்கள் டெலிவரி பண்ணால் உங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கான்னு கேட்டால், இருக்கிற யூஸ்வலாக வந்து ஒரு டெலிவரிக்கு பே பண்ணுறதையும் கூட இப்போ கம்மியாக தான் தராங்க. காஸ்ட் கட்டிங்கு, எஸ்எஸ்என் இந்த மாதிரிலாம் ரீசன் சொல்லி அவங்களுக்கு அதுலேயுமே கம்மியாக தான் தரானுங்கன்னு சொல்லிட்டு எவனோ வந்து எனக்கு ஃபோனை ஓப்பன் பண்ணி தருவானா அதுக்கு வந்துட்டு 50 ரூபா பில்லாம். மூட்டை பூச்சியை கொள்கிற நவீன மிஷின் மாதிரி. இது என்ன கான்செப்ட் இது? ஏன்னா நான் ஓப்பன் பண்ணிப்பேன்டா. ஓப்பன் பண்ணி பிரச்சனை இருந்தால் நான் வந்து சொல்கிறேன். இல்லை நான் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் உனக்காக. இது என்ன பித்தலாட்டம்னு தெரியல. லிட்டரலாக வந்து 50 ரூபா நீ சார்ஜ் பண்ணுற. எத்தனை பேர் ஃப்ளிப்கார்ட்டில் ஃபோன் ஆர்டர் பண்ணுறாங்க? இத்தனை பேர்கிட்ட நீ 50 ரூபா வந்து சும்மா பிடிங்கிட்டா என்ன அர்த்தம்? அது நீ வந்து இது லிட்டரலாக வந்து இது ஒரு ஸ்கேமு. இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆன்லைனில் இது இருக்கிற நிறைய பேர் லாயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். நீ வந்து கஸ்டமருக்கு ப்ராப்பராக டெலிவரி பண்ண வேண்டியதுன்றது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு நீ ஒரு 50 ரூபா வாங்கிட்டு பண்ணுறதுன்றது வந்து சுத்த ஃப்ராடுக்கார பயத்தனம் இது. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு கால் எடுக்கணும். ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் வந்து நீங்கள் ஃபோன் வாங்கி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்து பட் மாற்றாமல், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு சஜஷனாக ஏதாச்சும் எங்களால் ஒரு சஜஷன் கொடுக்க முடிஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு புதுசாக ஃபோன் வாங்க போகிறேன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அப்பா அம்மா, நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட இதெல்லாம் செக் பண்ணுவோம். பட் பெரியவங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணவே மாட்டாங்க. லிட்டராக ஃபோன் வாங்கினா ஆன் பண்ணிவிட்டு சிம்மை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களாம் ஏமாறாமல் இருக்க இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இட்ஸ் பாய் ஃப்ரம் ரமன் கோலா.